அபி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எனக்கு டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. சரி சொல்லுங்க. டயர்டா இருக்குன்னு சொன்னேன். பரவாயில்ல சொல்லுங்க. நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க ராகவ். இல்ல அபி, இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ யாரையாவது நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் யார எதுக்கு நான் கல்லால அடிக்கணும்? அதுல அபி ராகவ், நீங்க இவ்ளோ தயங்குறது எனக்கு புதுசா இருக்கு. என்ன ஆச்சு உங்களுக்கு? வேற லைஃப் அமைச்சுப்பியா அபி? எப்படி உங்களால இந்த வார்த்தையை என்ன பார்த்து கேட்க முடிஞ்சது ராகவ்? சாரி அபி, எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு. ஆனாலும் சும்மா தான் கேட்டேன். ஹலோ, செய்ய மாட்டேன்னு தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களால இப்படி ஒரு வார்த்தையை கேட்க முடிஞ்சது ராகவ். கண்டிப்பா நான் எனக்கான வாழ்க்கையை அமைச்சுதானே ஆகணும்னு சொல்ல வந்தேன். பாவி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி சொல்றேன்? என்ன கழட்டி விட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? நான் தான் சொன்னேனே, அப்பா வாய்க்கடையை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயே என்னோட பொட்டிக்கு, அம்மாவோட மசாலா கடை அப்படியே பக்கத்துல ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ண போறேன்னு. அந்த வாழ்க்கைய சொன்னியா? நீங்க எந்த வாழ்க்கைய பத்தி நினைச்சீங்க? ஓ, வேற ஒரு கல்யாண வாழ்க்கைய பத்தி கேட்டீங்களா? உங்களோட வாழ்க்கை எப்படி மதுவோட தாங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, சில காரணங்களுக்காக பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை உருவானாலும் இதுதான் எனக்கான ஒரே கல்யாண பந்தமா நான் நினைக்கிறேன். கல்யாண லைஃப் தாண்டி வேற ஒரு லைஃப் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுல எப்படி சாதிக்கலாங்கிறத நோக்கி நான் போயிடுவேன் ராகவ். உங்க டவுட் இருந்துச்சா? நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அடுத்து தூங்குங்க. எனக்கு மனசே சரியில்லை, வந்த உடனே தூங்கிடணும். உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் ராகவ். ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமா இருக்கு. எங்கேயாவது போயிட்டு மாபி, எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல உடன்பாடு இல்ல. தனியா கூட இருந்துறேன். மனோகர், எனக்கு ரொம்ப பிரஷர் ஏறுதுப்பா. என்னமா சொல்றீங்க? வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல, தேவையில்லப்பா. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னுதான் வசுந்தராவும் விஸ்வநாதனும் போய் சேர்ந்துட்டாங்க போல. அபி எப்படியாவது நம்மள